உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா. அந்த எல்லையில் நான் உத்தரவிட்டு முன்காவல் பின்காவல் என்னும் ஒரு தாய், காவிரி தாய் என்னும் ஒரு தெய்வம் தேவியின் வடிவத்தில் அங்கே குடியிருக்கிறார். அதே போல உன்னுடைய மனையில் முன்னோர்கள் ஆத்மா ஒன்று தெய்வமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ 3 ஆண்டுகள் காலமாக தொழிலால் மன வருத்தமும் பிள்ளைகளால் மன இடைஞ்சலும் பெற்று இருக்கும் இடத்தில் நிம்மதி இல்லாமல் இங்கே இருக்கலாமா, கிரகம் சரியில்லை என்றால் இடமாறலாமா என்னும் ஏக்கமும் வேதனையும் உங்கள் உள்ளத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு. கால் ஒன்று வரலாம். அதனால் இந்த சோதனைக்கெல்லாம் காரணம் கிரகங்களே தவிர எந்த ஒரு மாறுபாடுகளும் இல்லை. வேற என்ன வேணும் உங்களுக்கு? அதான் பிள்ளைகளை பற்றிய மன வருத்தம்னு சொன்னேன். தை மாத வர பொறுமையாக இருந்து நல்ல மனக்கோலத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு இடையில் என்ன தலைகளை நின்னாலும் வெற்றி கிடைக்காது. அதான் வீட்டுக்குள்ளே சொன்னேன், இருக்க முடியலை, இடமாற்றலாமாங்கிற வேதனைக்கு காரணம் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நிலைமை தான். அதுக்கு கிரகங்கள் காரணம், மன உணர்வுகள் காரணம். வேறு எந்த தீய சக்திகளும் அங்கே இல்லை. மீன் குழப்பம் வேண்டாம். பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பார்க்க வெற்றி அடைவாய். பக்கத்தில் வந்தால் தான் கொடுக்க முடியும். 2 கையிலுக்கு அந்த பக்கம் இருந்தால் நான் என்ன செய்வேன்? நல்லா இந்தா புண்ணியம் அடைவாய். சரி, அதே சிதம்பரம் எல்லை ஒரு பெரிய பாலத்தை தாண்டி என் குதிரை போகுது. பாலம் இருக்கா? என்ன பாலம்? ஆற்று பாலமா? காவிரி நதியின் பாலமா? ஏரி பாலம். கால் விட்டுலாம். ஏரி கரையின் மேலே, ஏரி கரையின் மேலே போறவனே பொறுமையிலே. கல்யாணம் முடிச்சிட்டியா? அது மட்டும் தான் முடிக்கிற. சரி, கால் விட்டு வா. இடையில் ஒரு எண்ணங்கள் ஏற்பட்டு இதை நம்ம கல்யாணம் முடிச்சுக்கலாம்ங்கிற ஒரு சில சிந்தனைகள்லாம் வந்து மாறிப்போச்சு. ஆனால் இப்போ இதுவரை இருக்கக்கூடிய இந்த தோஷத்துக்கு என்ன பண்ணலாம், அது என்ன குறை அப்படிங்கிற ஒரு சிந்தனையை மனமாற்றம் செய்து ஒரு மனமாற்றத்தை உருவாக்கணும். வேறு எதுவும் செய்து வச்சு நம்ம வாழ்க்கையில் குழப்பம் நடந்து போச்சா, அல்ல கிரகங்களால் நமக்கு கல்யாணம் நடக்காமல் போயிடுதா, என்ன காரணம்னு தெரியணும் என்பது உன்னுடைய கேள்வி. கால் ஒன்று வரலாம். வண்டி ஓடுது, வண்டி ஓடுது. வண்டி வாகனங்களால் கொஞ்சம் மன வருத்தமும் குழப்பமும் இருக்கும். எல்லாம் மாற்றி தாரேன், கல்யாணத்தை ஆவணிக்குள்ள பெண் இதுதான் என்று நிர்ணயம் பண்ணி ஜெயிச்சு தாரேன். கவலைப்படாத, வெற்றி உண்டு. ஒரு கேள்வி கேட்டு காத்தா, இடத்துக்கும் இந்த கல்யாணத்துக்கும் தொடர்பே இல்லை, வீண் கற்பனை. பக்கத்தில் வா, தெய்வத்தை பற்றி அங்கே இடம் இல்லை, காப்பாற்றித்தார, வெற்றி உண்டு. நல்லா கர்மசாமிக்கு. அப்படியா? அப்படியா? மணப்பாறை மாடு புட்டி மாயாபுரம் ஏறு கூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்ல கண்ணு. மாயாபுரம் யாரு? மாயாபுரம் யாரு? பொதிய ஏத்தி வண்டியில கல்யாண வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யாருப்பா? கால் ஒன்று வரலாம். பூமாலையில் ஓர் இன்னொரு தடவை விடணும், அறகுறையாக இருக்குது மனசு. இதை நான் தான் தேனென்றது. உள்மனத்துக்குள்ளே இருக்கிறத பற்றி பேசவா அல்லது அடுத்து நடக்க போகிறத பற்றி பேசவா? அப்போ உள்மனத்தில் இருக்கிற படத்தை தூரத்துக்கு போட்டுடலாமா? ஒரு பிரேம் உள்ளுக்கு இருக்க, இந்நேரம் நமக்கு சரியாக இருக்கும், சாமி சரியாகிடுதான் நம்ம கட்டிக்கலாம் அப்படின்னு ஒரு மனசு இருக்குல்ல உள்ள, அது சரியில்லைன்னு சொல்லிடுது. அந்த படத்தை தூர வச்சுக்கா. புரட்டாசி 3வது சனிக்கிழமை வரை பொறுமை இருந்தால் புதிய வாழ்க்கையும் கிடைக்கும், நல்ல நிம்மதியும் கிடைக்கும்.
வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வா. இந்தா சிங்கப்பூர் போகக்கூடாது, சிதம்பரத்திலே இரு, வெற்றி உண்டு போ. மயிலாடுதுறையில் இந்தா பணமும் கிடைக்கும், பாசமும் கிடைக்கும். நல்லா இரு. கருப்பசாமிக்கு தேனி தேனி கால் வந்துட்டு வரலாம். வரலாம்ப்பா. இந்த மகனுடைய மனநிலைகளில் அப்பப்போ கற்பனையாக நிறைய காட்சிகளும் நிறைய விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இவனை பார்த்த உடனேயே எல்லாருக்கும் மனம் அடங்கி போயிடும். இவனை பற்றி ஒரு விழிப்பான சிந்தனைகள் வராமல் குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இவனை பழைய நிலைகளில் இருந்து மாற்றி புதிய மக்களாக வாழ வச்சு தரணும். 3 முறை என்னை பார்க்கவா, வார பௌர்ணமிக்கு கூட்டுவா, செட் பண்ணி தந்துடுறேன், நல்லா இருக்கிறேன். கருப்பசாமிக்கு இந்தா புதிய பிரபஞ்ச ஆற்றல் கிடைக்கும், பெருமை பெறுவாய், வெற்றியாக்கி தரேன், நல்லா இருப்பான். அதே தேனி எல்லை பொம்பளை பிள்ளையை பற்றி காக்க வந்தது யார்? காலை வந்துட்டு வாக்கா. கருவாடு கிடக்கு. கருவாடு மீன்லாம் சாப்பிடுவீங்களா? கருவாடு மீன்லாம் சாப்பிடுவீங்களா? வீட்டுக்குள்ளே கருவாடு ரொம்ப கிடக்கு, மணக்க. இன்னொரு தான் கால் வந்துட்டு வா. பொன்மணி கண்களில் அஞ்சனம் தீட்டி நான் பாடுறது என்ன படம்? நெஞ்சிருக்கும் வரை. என்னம்மா வேணும்? பொன்மணி கண்களில் அஞ்சனம் தீட்டி பூவையில் மன்னவன் கைவளை பூட்டி. கல்யாணத்துக்கு பாடக்கூடிய பாட்டு இது. பூமுடிப்பாள் இன்ப பூங்குழலி. கால் வந்துட்டு வா. நிகழும் பார்த்திபாம் ஆண்டு ஆவணி திங்கள் 20ஆம் நாள் திருவளர் செல்வன் ஒரு மாப்பிளைக்கும் திருவளர் செல்வி ஒன் பேத்திக்கும் நடைபெறும் திருமணத்திற்கு சுற்றம் சூட வந்து வாழ்த்தி அருள வேண்டுகிறேன். எல்லாரும் கைதட்டுங்க பாப்பா. ஆவணி மாதம் வளர்பிறை காலத்தில் நல்ல வரன் வந்து மாப்பிள்ளையை கொண்டு வந்து தாரம்னு உத்தரவாயிடுது. கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு வெற்றியாக நடத்தி தரேன், குழப்பமெல்லாம் ஆக்கி தரேன். அடுத்த ஜாதகம் பொருந்தது. போ கருப்பசாமி. ஆமாம் அப்படியா? மெல்ல விழுந்துடாதாக்கா. ஏக்கா என்ன நீங்கள்லாம் விலம் இல்லாமல் கிடந்துங்க வந்துக்கிட்டு. பொதிய ஏத்தி வண்டியில் நம்ம பொள்ளாச்சி சந்தையில் பொள்ளாச்சி சந்தையில் பொள்ளாச்சி கிராச்சி இருக்காடு பொள்ளாச்சி அதோட பொள்ளாச்சி என்னாச்சு பொள்ளாச்சி? உடல்நிலை பாதிக்கப்பட்ட பெரிய மனிதன் வருக. யாருமா? யார் அவர்? அவருக்கு உடல்நிலை சரியில்லையா? வரட்டும் வரட்டும், கால் வந்துட்டு வரலாம். குறுக்கு சிவத்தவளே
பக்கத்தில் வரலாம். மனம் குழம்பாம 2 வரங்கள் கேட்டுக்கலாம். என்ன வேணும்? அவனை திருத்த முடியுமான்னு நான் பார்த்தேன். 6 மாத காலங்கள் அவனை விட்டு பிடிச்சிக்கா, அவனை பற்றி சிந்திக்காத. 2வது வரத்தில் உன்னுடைய ஆயுளை பற்றிய மனக்குழப்பம் மனத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி தெளிவு பண்ணித்தாரேன். காலில் வந்துட்டு வரலாம். அண்ணா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? இந்தாப்பா செம்மையாக்கி தரேன். இந்தா புரட்டாசிக்கு பிறகு அமையும், நல்லா இருக்கலாம். பொள்ளாச்சி உடல்நிலை பாதிக்கப்பட்டவர், காலில் வந்துட்டு வரலாம். நீங்கள் வரலையா? யார் நீங்கள் சொன்ன? சரி, ஒரு குடும்பம். உட்காருங்க. யாரைத்தான் நம்புவதோ? உங்கள் தந்தையா? உட்கார முடியுமா அவருக்கு? சரி உட்கார்ந்து. 12 ஆண்டுகளுக்கு முன்னால், எத்தனை ஆண்டுக்கு? 12 ஆண்டுகளுக்கு முன்னால் உன் தந்தை வழியை சார்ந்த உறவினர்களில் உள்பகையும் மனவேதனையும் நடந்து பல பொறாமை போட்டிகள் நடந்தன. தப்பாக சொல்லுதனோ? எதுவும் உண்மையை தானே சொல்லுதேன். உனக்கு தெரியுமாடாது? ஆனால் இப்போ இந்த உடல்நிலை பாதிக்கப்பட்டதுக்கு மாந்திரிகம் சொந்தமான செய்வனை கோளாறுகள் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சில சிந்தனைகள் ஏற்பட்டு மனம் குழம்பி இருக்கீங்களா? உண்மையா? இதற்காக 2 கோயில்களை நாடி, பூசாரிகளை நாடி சென்று எந்த ஒரு வெற்றியும் திருப்பு முனையும் கிடைக்கவில்லை. பல வேண்டுதல்களை செய்து நாம் விரக்தியானமே தவிர வெற்றி அடையவில்லை. ஆனால் இதில் உள்ள பிரச்சனை என்னன்னு பார்த்தேன். எதிர்பாராமல் தள்ளாட்டத்தால் விழுந்ததும் உண்டு. முதுகெலும்பிலிருந்து மேலே செல்லக்கூடிய தண்டுவடம் சம்பந்தமான நரம்பில் ஒரு பிரச்சனையும் உண்டு. உண்மையடா? அதில் 2 தோல் புஜங்களும் முட்டுகளும் பாதிக்கப்பட்டு தெளிவாக எழுந்து நிற்க முடியாத குறைகளும் உண்டு. இவைகள் தான் விஷயம். மூளைக்கு செல்லக்கூடிய நரம்பை பற்றி ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி மருத்துவ சிகிச்சையில் ஒரு ரிப்போர்ட் ஏற்பட்டது. வந்துச்சா? அந்த ரிப்போர்ட்டில் ஒரு சின்ன பெண்டு மட்டும் அந்த நரம்பில் இருக்குது. அது சரியாயிடுனா தெளிவாயிருவாருன்னு ஒரு உத்தரவு. அவ்வளோதானே? இவர் இருக்கட்டும், நீங்கள்லாம் காலில் விட்டுவாங்க. இவ்வளவுக்கு தெளிவாக சாமி சொல்லுதார, கண்ணாடி போட்டவா நினைக்கா என்ன? பக்தன் சரணாகதி ஆகிவிட்டால் அவனுடைய எண்ணமெல்லாம் நமக்கு சரணாகதி ஆகிடும். அப்போ பக்தனுடைய உள்ளத்தில் தான் இந்த தெளிவு இருக்குது. புரியுதா? இவைகளை மாற்றி தெளிவாக நடக்க வச்சு தந்தா போதும்ல. ஆயுளுக்கு கண்டம் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. சரியா? ஆனால் இறப்புக்கு முன்னால் சிறப்பாக நடக்க வைத்து இந்த குறைகளிலிருந்து விடுதலை ஆயிரணும் அப்படிங்கிற எண்ணம். தான் வைத்திருக்கிற ஒரு மனையில் கொஞ்சம் மனக்குழப்பமும் நமக்கு அப்பாற்பட்டு அகன்று விடுமோ என்ற ஒரு பயமும் உங்கள் உள்ளத்தில் இருக்கும். அப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்காது. கவலைக்கு இடமில்லை, காப்பாற்றி தரேன். 3 முறை என்னை பார்க்க வரணும். இன்றைக்கி 8 மணிக்கு என்னை பார்த்துட்டு ஊருக்கு போனால் போதும். சரியா? கால் வந்துட்டு வாங்க. மனம் என்னும் கோவிலிலே நினைவுகள் ஆடி வரும் கந்தா உன் காலடிக்கே பழனி மலைக்கு நீ ஒரு காவடிகள் தேடி வரும். ஒரு காவடி எடுக்கணும். எப்போ செய்வேன்? இந்தா என்னம்மா? இந்தா வெற்றி அடைச்சி தரேன். இந்தாப்பா ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழ வைக்க. மங்களம் பக்கத்தில் வா. சரி, வாழ்க.
அதே பொள்ளாச்சி எல்லை தன்னுடைய தொழில் மன வருத்தப்பட்டு நஷ்டப்பட்டதுன்னு கேட்க வந்தது யாருப்பா? என்ன தொழில் இப்போ? சரி, கால் வந்துட்டோம். நீ என்னடா தொழில்? என்டர்பிரைசஸ். எஸ், ஓகே, உட்கார். இளைய தம்பி, லவ் பண்ணியா? அது பண்ணாமல் எவன் இருக்கான்? கேட்டு பேரே பண்ணிக்கிட்டே தான். என்ன நீ வச்சிருக்கிய யோக்கியனா? நீ நடந்து போன விஷயத்தெல்லாம் பேசாதங்கண்ணே அப்படிங்கியோ. கண்டுக்கிட மாட்டேன், நீ கவலைப்படாத. இன்னொரு தடவை கால் விட்டு வா. சரி, உங்கள்கிட்ட வந்து உட்கார்ந்து பாரு. அக்கா பத்த முக்கா துட்ட வாடி எங்கப்பா கிழங்க பக்கத்தில். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்கள் வீட்டுக்கு போகிற இலையில் கருப்பசாமியும் உண்டு, அம்மன் கோயிலும் உண்டு. சரிண்ணா? ஆனால் 3 ஆண்டு காலங்களாக நீ நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் தொழில் ஒழுங்காக நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. இப்போ திடீர்னு 9 மாதங்களுக்குள்ள கைப்பிரண்டு உனக்கு உதவி செய்கிறவன் காலை வாரிட்டான். அதில் உன் பணமும் நஷ்டமாயிடுது, அந்த எடுத்த கான்ட்ராக்டை நிறைவேற்ற முடியாத துன்பமும் ஆகிடுது. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டுவான். அதனால தான் அந்த காலத்தில் தடியங்கா தச்சு கழிக்கும் போது சேவல் பலி இவைகளெல்லாம் கொடுத்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிரம்மத்தை தீர்த்துருந்தாங்க. புரியுதா? அதை மாதிரி ஒரு சில வழிகளில் நீ கட்டியிருக்க வீடு உடலையும் உயிரையும் வதைக்கக்கூடிய அம்சத்தில் உன் வீடு இருக்குது. அதில் தாயாரனுடைய ஆயுளை பற்றியும் ஆரோக்கியத்தை பற்றியும் கவலையும் வேதனையும் உனக்கு இருக்குது. புரியுதா? அதனால் திருக்கடையூர் அபிராமியை போய் பார்த்து அமிர்த கடையீஸ்வரரை கும்பிட்டு காலசம்கார மூர்த்திக்கு கழுத்தில் 3 மாலைகள் வாங்கி போட்டு அர்ச்சனை செய்து என்னை வந்து பார்க்கவா. வெற்றியாக்கி தரேன், விவரமாக இருக்க வைக்க. வாழ்க மகரே வாழ்க. அடுத்து பேசுவோம் அதை பற்றி. என்ன ஒரு வார்த்தை சொன்ன நீ புரியலையே. 1000 கூழான் கற்களை கழித்து கடைசியில் ஒரு வைரக்கல் கிடைக்காதா என்றுதான் கழித்து கொண்டிருக்கிறோம் காலத்தையும் செயல்களையும். அதுக்கு பிறகு பார்த்தோம்னா வைரக்கல்லாக இருக்காது, அது கூழான் கற்களாக இருக்கும். ஆனால் எல்லா கல்லையும் பொறுக்கி போட்ட நம்மளை கேட்டு பேராயிரும். நம்மளை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க, கெட்டதுக்கு நாதி இருக்காது. புரியுதா? ஒருத்தருக்கு மட்டும் இந்த வார்த்தை என்று நினைக்காத. இந்த இடத்துல உலகத்தில் யாருக்கெல்லாம் இருக்கோ அத்தனை பேருக்கு உண்டு. கிடைச்சதை புண்ணியம்னு நினச்சி வாழ்வோம் தான்டா மனுஷன். அடுத்த மாதம் ஒரு ஜாதகம் வரும், அடிச்சு தரேன், போய்ட்டு வா. இன்னொன்று சொல்ல மாட்டேங்க, சரியா தப்பாடா? நம்ம சொன்னால் எவன்டா கேட்க? சென்னை அடே அப்பா. கருப்பசாமி. ஆமாம். அப்படியா? யாரு யாரு? அப்படியா? கேட்டு பார்ப்போம். ஒன்று உண்டு. யாரு? ஓஹோ, பாலக்காடு. பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அம்மாஞ்சி ராஜா. இவன் மட்டும்தான் வந்திருக்கான்னு நினைப்பு போய் உள்ளைக்கு. அங்கே பாரு எத்தனை பேர் வராமனு. பாலாத பரமசிவன் சக்தியை தன் பாதியில் வைத்தான். அந்த பரமகுரு 2 பக்கம் தேவியை வைத்தான். பார்க்கடலில் மாதவனோ பக்கத்தில் வைத்தான். ராஜா பத்மநாபன் எங்கே வச்சான்? கல்யாண வாழ்க்கையை பற்றி மனம் வந்து கேட்டு வந்தது யார்? காலை வந்துட்டுவ. அவர் படித்த புத்தகத்தில் சாந்தி இல்லையே. அதனால தான் வந்திருக்கான் சாந்தி இல்லாமல். அந்த அனுபவத்தை சொல்லித்தர அந்த காலத்தில் பள்ளி இல்லையே. இப்போ இருக்குல்ல? காலம்னு சொன்னான். என்னடா சொல்லுத? இப்போ தான் வித்தியாசமான பள்ளிகள்லாம் வந்துருச்சே. என்னப்பா வேணும்?
உன் பையனுடைய ஜாதகம் முத்தார யோகம், 3 மனைவிகளோடு வாழக்கூடிய 3 பெண்களோடு வாழக்கூடிய ஜாதகம். அவன் கல்யாணம் முடித்தாலும் 2 பெண்களையும் சேர்த்து இணைத்து மறைபொருளாக வாழ்வான். இந்த பிறவியில் அப்படித்தான். 2 தலைமுறைகளுக்கு முன்னால் உங்கள் தாத்தன் அப்படி வாழ்ந்ததாக சான்று இருக்கு. கேள்விப்பட்டியா நீ? கால் வந்துட்டு வா. நேற்று ஒரு உத்தமம் வந்தான், அவனை கூப்பிட்டு சொன்னேன், அடே 3 மனைவிகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயப்பா அப்படின்னேன். தலையை கொண்டுட்டான். 40 லட்சம் ஒருத்தி ஏமாத்திட்டு போயிட்டானே. ஆமாம் சாமி, நான் அதர் நான் சும்மா. அதுக்கு பிறகுதான் அவன் திருந்தினான். இப்போ உன்னுடைய பகுதிக்கு நான் போய் பார்த்தேன். ஜெய் பகவதி, பகவதியம்மா இருக்காளாம்ல, அது பக்கத்தில் கொஞ்சம் மாந்திரிகம், தாயத்துக்கள், அச்சரங்கள் இவரெல்லாம் எழுதி கொடுக்க ஆட்கள்லாம் அங்கே அந்த ஏரியாவில் இருக்கிறாங்க. அதெல்லாம் போய் பார்த்து வந்தேன். ஆனால் எல்லா ஜாதகத்தையும் கிறந்த முறைகளிலே பார்க்கப்பட்ட ஜாதகத்தையும் பார்த்தேன். எல்லாமே 3 தார யோகம் உடையவனாக இருக்கு. அதனால் இப்போ உன் பையனுக்கு இந்த கல்யாணத்தை பற்றி நான் பேசுகிற பொழுது தை மாதம் வரை பொறுமை வேண்டும். புரியுதா? தை மாதத்திலிருந்து கல்யாணம் தொடங்கும், அதில் ஜெயிக்கலாம். அதே மாதிரி ஒரு சின்ன விஷயம் சொல்லுதப்பா, உன் பொண்டாட்டி வழியில் உள்ள சொந்தக்காரன் மூலமாக ஒரு பெண் கிடைக்கும். சொந்தக்காரன் மூலமாக ஒரு துப்பு செய்தி ஒரு பெண் கிடைக்கும். அந்த பொம்பளை 1 வருஷம் வாழ்வான். அதனால் அவள் வேண்டாம், பொதுவான உன் நட்பு மூலமாக ஒரு பெண்ணை தேடு, முழுமையாக வாழ்க்கை நடக்கும். இடையில யாரும் பழகினாலும் அதை கட் பண்ணி நல்லா வாழ வச்சுருந்தேன் நான். கால் வந்துட்டுவான். கர்மசாமிக்கு சாமி இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு நினைக்கும். கடன்லாம் தீர்த்து தரேன், பக்கத்தில் வா, எட்டி இருக்காத, கிட்டவா, சரியாகும் எல்லாம். மனைவிக்கு கழுத்து தொண்டை சம்பந்தமான வலி வரும், காப்பாய்த்தார, வெற்றி உண்டு, போயிட்டு வரலாம். தொண்டை இருந்துச்சா வலியெல்லாம், போயிட்டு வா. அந்த ஆத்மாவை சாந்தமாக்கு. இது கல்யாணத்துக்கு மட்டும்தான் இன்னைக்கு உத்தரவு, பாக்கி எதை பற்றி பேசலாம். கர்மசாமி பாலக்காடு பாரு, உன்னை நான் கூப்பிட்டேனா? தன்னுடைய தொழிலில் மன வருத்தம் இருக்கு என்று கேட்டு வந்தவன் யார்? என்ன தொழில்? மெக்கானிக். என்ன மெக்கானிக்கர்? ஃபோன் ஆணில் இருக்குடா, அதை பெண்ணாக்கு. ஆணில் இருக்கு, பெண்ணாக்கி கால் நட்டுவான். அது என்ன வலி? இப்போ தொண்டையில் ஏதோ வலி வேணுச்சா முன்னாடிக்கு? என்ன தாயத்தே? கால் வந்துட்டுவான். பூ 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 பூ. மயிர் மாணிக்கம், உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். வீட்டுக்குள்ள ஒரு காலத்தில் அகத்தியரை கும்பிட்டீங்களா? திருவடிகளை பற்றி தேடினாயா? கால் வந்துட்டுவான். சுவாமி ரொம்ப தூரமாக போயிருக்கானே, அது என்ன காரணம்? முடியாதுன்னு சொல்லு. ஓகே, இருக்க இடத்த மாற்றியாச்சுன்னா உன் தொழில் நல்லா ஆயிரும். அந்த மாற்றம் இப்போ நடக்குமா அப்படின்னு கேட்டேன். 6 மாத காலங்கள் அவகாசம் வேணும். தொழிலை மாற்றி தரேன், வெற்றியாக வச்சு தரேன், கடன் இல்லாமல் காப்பாற்றி தரேன், பயனடையலாம், வெற்றி உண்டு. அதே பாலக்காட்டு எல்லை தொழில் வெளியூரில் செய்வதா இங்கு செய்வதா என்று சிந்தித்தவன் யார்? கால் ஒன்று சொல்லலாம். வெளியூரில் பண்ணுதியா? பாலக்காட்டு விட்டு வெளியூரில் இருக்கியா? இங்கே இருக்கிற கால் ஒன்று சொல்லலாம். நிமிஷம் என்ன? மீண்டும் வெளியூருக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. அது உனக்கு ஒரு சான்ஸ். செப்டம்பருக்குள்ளே நடக்கும். அதில் உனக்கு வெற்றி கிடைக்கும். அதுக்கு பிறகு அதெல்லாம் முடிச்சுட்டு சொந்த ஊரில் ஆரம்பிப்போம். கவலை இல்லை. வேற என்னப்பா வேணும்?
பிரிஞ்சிருக்காங்களா? கண்ணை மூடு. என்னைய தனியை பார்த்துட்டு போ. நாளைக்கு காலையில் 8 மணிக்கு காப்பாற்றி தரேன். போய்ட்டு கருப்பசாமி, அரியலூர். அரியதாய் பெரியதாய் அப்பா, அம்மன் கோயில் வழிபாடு செய்பவர் யார்? என்ன அம்மன்? மாரியம். அரியதாய் பெரியதாய் சக்தி என்பவள் நீயே, தொட்ட இடம் துலங்க வரும். பாட்டு கேட்டிருக்கிய? மாரியம்மனை பற்றி பாட்டு. கால் வந்துட்டு வரலாம். அடுத்த வார்த்தை சொல்லியாச்சு நம்ம அதிமுக ஆயிடுவோம். சொல்லக்கூடாதே. கருணை என்னும் தெய்வம் இரு கைகளிலே கொண்ட கோலம், கருணை நிறைந்த தாயே மாறி என்பவள் நீயே. அதான் அந்த பாட்டு. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். முத்துச்சிப்பி படத்தில் உள்ள பாட்டு. என்ன படம்? முத்துச்சிப்பி. சிப்பி முத்து இல்லை, முத்துச்சிப்பி. என்னப்பா வேணும்? ஒரு மாதம் அந்த பூஜை பண்ணிட்டு கோயில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டேன். கால் வந்துட்டு வா. காலடி தாமரை தாயே கருணை என்பவள் நீயே. நான் உன்னுடைய இடத்துக்கு போனேன். அந்த இடத்தை உச்சகட்டமாக உச்சாடனமாக இருந்த தெய்வம் இப்பொழுது உள்ளடங்கி வாய்கட்டி கைகட்டி நின்னது போல ஆகிடுது. ஒன்று. அதே மாதிரி தீர்க்க தரிசனமாக அந்த அம்பாளை நினைத்து உன் உள்ளத்துக்குள்ளே தோன்றுறத சில விஷயத்தை சொல்லி நீ செய்துக்கிட்டு இருந்ததெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த சக்தி உன்னையை விட்டு விலகிடுது. இப்படி விலகிச்சு. அதுக்கு காரணம் ஒரு மாந்திரிகத்தால் ஏதோ நடந்திருக்கு என்பதை உணர்ந்து அதை அவிழ்த்து எனக்கு தெளிவு பண்ணி தரணும்னு கேட்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு வா. அந்த கெட்ட அவிழ்த்து தாரேன். 3 முறை என்னைய பார்க்கவா, வெற்றியாக்கி தாரேன். இந்த அப்படி ஜெயிக்கலாம். நல்லா இருப்பா. கருப்பசாமி, சென்னை மாநகர். ஒவ்வொரு உத்தரவு தான், கவலைப்படாம. தகப்பனும் மகளும், தந்தையும் மகளும். இது தாயும் மகளுமா நீங்க? எப்படி? தந்தையும் மகளும். கால் வந்துட்டு வரலாம். முல்லை மலர் மேலே மொய்க்கு வண்டு போலே அவள் போல வந்தேன் கண்ணாலே, முல்லை மலர் மேலே மொய்க்கு வண்டு போலே. வேற யார் இருக்கா? எங்க இருக்கு? உட்கார்ந்துக்கலாம். ஒரு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றிய மனக்குழப்பமும் வேதனையும் இருக்கு. அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை தெளிவு பண்ணி அறிவோடு நடத்தி வந்தால் போதும்ல, பண்ணித்தாரேன். இந்த உடல்நிலையில் இருக்கக்கூடிய கோளாறுக்கு மாந்திரிகம் ஒரு காரணம் இல்லை. இது கிரகங்களால் ஏற்பட்ட விதியின் வினைப்பயன். அதை சீர்படுத்தி தாரேன். ஒரு இடம் சம்பந்தமான பிரச்சனையும் பகையும் ஏற்பட்டிருக்கு. அவைகளை ஒழுங்குபடுத்தி நீதியை உன்பக்கம் கொடுத்து ஜெயிக்கு தந்தா போதும்ல, கால் வந்துட்டு வரலாம். என்ன டாக்டர் நல்லா இருக்கீங்களா? வேற என்னப்பா வேணும்? பக்கத்தில் வா, பக்கத்தில் வா. 1 2 3 கைவிடுறா கைவிடுறா. உன் பேர் நீ தொடாத. உன்னுடைய ஜீவகாந்த சக்தி அவனை தொடும், அதுவும் சேர்ந்து என்ன தொடும். அது எதுக்கு? இவனை மட்டும் தனியாக விடு.
உன் பேர் என்ன தாத்தா? தர்ஷித். அருமையான பேராச்சே. உங்கள் அம்மா பேர்? உங்கள் அப்பா எங்கே இருக்காரு? ஆவடியா காவடியா? ஆவடி. நீங்கள்லாம் எங்கே இருக்கீங்க? மன அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு, சரி பண்ணி தரேன், கவலைப்பட வேண்டாம். நீ நினைக்கிற மாதிரி பிரெயின் சம்மந்தமான ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. தைரியமாக இருக்கலாம், ஜெயிக்கலாம். சரியா? நல்லா படிப்பான், புரியுதா? பிஸ்னஸ் மேனாக ஆகுவான். MBA படிக்க வை, மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்ட்ஸ். ஓகே, படித்து வருவான். பெரிய மனிதனை ஆடிட்டராக படிக்க வைங்க, அருமையாக வருவார். சரியா? கால் வந்துட்டு வாங்க. உங்களை என்ன படிக்க வைக்கணும்? படித்து முடிச்சாச்சா? எத்தனை? பிகாம். CA போடலையா? நாலேஜ் வேஸ்ட்டு. அதனால் இந்த தீய பிரச்சனைகளை நீக்கி உங்களை செம்மையாக வாழ வச்சு தரேன். இந்தா, கடன்கள் இல்லாமல் இருப்பீங்க. இந்தாப்பா செல்வாக்கா இருக்க வைக்கேன். இது என்னது? இந்தா, அந்த இடத்த வெற்றியாக்கி உங்களுக்கு ஜெயிச்சு தரேன். பல பணங்களையும் கொண்டு வந்து சேர்க்குறேன். வந்து வாங்கணும். எங்கே இருக்காங்க? கொஞ்சம் கண்ண முடுங்க. அது முடி சம்மந்தமானதா இல்லையே? முடி சம்மந்தமானதா ஸ்கின் சம்மந்தமானதான்னு ஒரு சந்தேகம் உங்கள் உள்ளத்தில் இருக்குல்ல? ஸ்கின் ஏரியா அப்படின்னு ஒரு சின்ன பாக்டீரியாக்கள் இருக்குது. டாக்டர் சொன்னாரே அதை சரியாக்கிடுவோம். தைரியமாரு, காப்பாற்றித்தாரண்டா. நல்லாரு. அப்படியே என்ன நோய்? ஸ்கின் ஏரியா. நல்லா தரேன் பக்கத்தில். இப்படி இங்கிலீஷ் நோயெல்லாம் தெரியுதா? ஆடிட்டு ஆயிடுவாங்க. இன்னும் படிப்பாங்க. கருப்பசாமிக்கு வாழ்க மக்களே, வாழ்க 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 வாழ்க. அதே சென்னை மாநகர் தாயும் மகளும் நோயும் பிணியும் விலகும் தாயும் மகளும் வருக. யாரெல்லாம் வந்தீங்க? அம்மாவும் நீயே. அடுத்து சென்னை உத்தரவில் வழக்கு யாருக்கு இருக்கு? வழக்கு என்ன வழக்குப்பா? இன்னொரு வழக்கு உடையவா இருக்காங்க. என்ன வழக்குயா? பணம் கொடுத்து ஏமாந்த வழக்கு. செக்கா? பணம் சம்மந்தமான சிவில் வழக்கு. உனக்கு வீடு சம்மந்தமான வழக்கு. சரிதானா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். கஞ்சாமிட்டி பேய் வெளியே இதெல்லாம். நல்லா இருக்கீங்களாக்கா? நல்லா இருக்கீங்களா? கக்கிய கூப்பிடவே மாட்டேங்கிய. என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? என்ன செய்து? எஸ்என்டினா என்னது? நீங்கள் அங்கிட்டு போங்க, தூரம் எழுந்திரிச்சு போங்க, நான் பார்த்துக்கிடுறேன். நேராக உட்கார், கண்ணை மூடிக்கா. புரோட்டீன் எக்ஸ் வந்து குறைவு உடம்புல. சரியா? இது சம்மந்தமான பாதிப்பில் கிட்னிகளை டச் பண்ணுமோ அப்படிங்கிற ஒரு சில குறைபாடுகளும் ஒரு சில செய்திகளும் மருத்துவத்தில் இருக்குது. சரிதானா? அது ரிட்டர்ன் ஆகுமான்னு நான் கேட்டேன். ஆன்டிபாக்டீரியா மாத்திரைகள் இப்போ உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதனால் சில சமயத்தில் இரவில் தூக்கமின்மை, கழுத்து உளைச்சல் போன்றவைகள்லாம் இருக்கா? அதனால் யூரின் ட்ரபிள் சம்மந்தமான ப்ராப்ளம் வராமல் உன்னை காப்பாற்றி தரணும். இந்த அணுக்கள் கூடுமா அப்படிங்கிறத நான் கேட்கணும். காலைல விழுந்துட்டு வா, கேட்டுருவோம். சாமி சொல்கிறதுக்கு இந்த காலத்தில் இங்கிலீஷும் படித்தாகணும், தெரிஞ்சுக்காங்க. சும்மா அந்த காலத்தை மாதிரி தான் நான் காப்பாற்றி தரேன் அப்படின்னு திருநீர் அள்ளி கொடுத்துட்டுலாம் போக முடியாது. இன்றைக்கி நம்ம எவ்வளோ பெரிய மக்கள்கிட்ட வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். படிப்பறிவும் பகுத்தறிவும் நிறைந்த மக்கள்கிட்ட வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். உண்மையா இல்லையா? கொஞ்சம் அங்கே தள்ளிடு, நிமிந்து உட்கார், உங்கள் அம்மாவை நினைக்காத.
என்னைய மட்டும் நினை, கண்களை மூடு, உள்ளத்தை எனக்குள் கொண்டு வா, நிறுத்து நிலையாக, மனதை கட்டுப்படுத்து, பார்க்கிறேன் உன்னை. எஸ், கால் வந்துட்டு வரலாம், கவலைப்படாத மகளே. காஞ்சி காமாட்சிக்கு பூஜை நடந்து கொண்டு இருக்கிற பொழுது ஒரு பைத்தியக்காரனை போன்ற ஒருவன் எங்கேயோ கிடந்த ஒரு கனியை எடுத்து கையில் வைத்துக்கொண்டு அம்மா அப்படி கும்பிட்டுக்கிட்டு இருந்தான். கதை சொல்றோம்னு நினைக்காத. அப்பொழுது பூஜையெல்லாம் முடித்த பிறகு இந்த கனியை யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சார். ஒரு பெண் ஒருவள் ரொம்ப கண்ணீர் வடித்து, தாயே பராசக்தி அப்படின்னு உள்ளத்துக்குள்ளே நொந்துக்கிட்டு வெளியில் அழுகையை காட்டாமல் நின்னான். அந்த கிறுக்கர் இணைஞ்சார், அந்த கனியை கொண்டு வந்து அவள் கையில் கொடுத்தார். இந்த அம்மா யாருக்கு உடல்நிலை சரியில்லையோ அவர்களுக்கு இந்த கனியை கொடு, இந்த சாறை புளிந்து விடு, நல்லா ஆயிடுவான்னு சொன்னான். அந்த கிறுக்கருக்கு தெரியுமா வீட்டில் சோம்பலாமல் இருக்கிறது? தெரியாது. அவரை எல்லாரும் கிறுக்கம்னு நினச்சான். அவன் கொடுத்த கனி அவனை உயிரெழுப்பி கொண்டு வந்தது. இப்போ நான் உனக்கிட்ட கேட்டேன், 3 கனிகள் மூலமாக இவன் உடம்புல வெள்ளை அணுக்கள் பெருகும் அப்படின்னு உத்தரவாயிடுது. புரியுதா? அதுக்கு வேண்டிய வழிகளை பண்ணித்தாரேன். 3 முறை என்னை பார்க்குவான், ஜெயிச்சு தாரேன். நீ நினைக்கிற மாதிரி நம்ம பிள்ளைக்கு உயிர்கண்டம் ஏற்பட்டு விடுமா, நரம்பியல் சம்பந்தமான பிணி ஏற்பட்டு படுக்கையில் இருந்து விடுவாளோ என்ற ஒரு பயமெல்லாம் உனக்கு இருக்குது. அப்படி நடக்காது. காப்பாய்த்தாரேன், சக்தியோடு உன்னை வாழ வைக்கிறேன், வெற்றி அடைவாய். வெற்றியோடு வாழ வைக்கிறோம்னு சொல்லியிருக்கேன். ஒரு வார்த்தையை நிறுத்தி சொல்லியிருக்கேன், பின்னால் பேசுவோம். ஜெயிச்சுக்கா மகளே, சென்று கர்மசாமிக்கு கோர்ட்டில் பணம் சம்பந்தமான வழக்குடையவன். தம்பி உனக்கு வந்து பௌர்ணமிக்கு தான் வழக்கு இருக்குது. ஆமாம், வீணா மனம் வருத்தப்படுகிறான்னா. சரியா, உண்மையை சொல்லிட்டேன். பொறுமை வேண்டும், அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. அப்படியா, கேட்டு பார்க்குறேன். ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். யாருக்கு கேன்சர் சம்பந்தமான சிந்தனை யாருக்கு இருக்குது? கேன்சர் சம்பந்தமான சிந்தனை யாருக்குப்பா? யார் வீட்டிலையாவது இருக்கா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள் சார். ஸ்கின் கேன்சர், சரியா? எவ்வளோ நாள் ஆச்சு சொல்லி? உங்களுக்கு பௌர்ணமி அன்னைக்கு உத்தரவுன்னு சாமி சொல்லிடுது, நீங்கள் வீட்டுக்கு புறப்படலாம். சரியா? வீணாக காத்திருக்க வேண்டாம்ல, போயிட்டு வாங்க, விபூதி வாங்கிட்டு போங்க. உட்காருங்க, சொல்லிட்டோம்ல நம்ம. என்னம்மா ஒன்று, இன்னொரு ஆள் இருக்காரா? யாருப்பா? பிளட் சம்மந்தமாக சிந்தனை பண்ணி குழப்பம் பண்ணவன். யார் அது? யாரடா? கற்பனாவாதி. என்ன குழப்பம்? மார்பு புற்றுநோய் சம்மந்தமா? அதுக்கும் கேன்சருக்கும் தொடர்பே கிடையாது. சந்தோஷமாக இருங்கள், வீண் கற்பனை தேவையில்லை மகனே, வாழ்க. கால் ஒன்று வரலாம். நம்பினார் கெடுவதில்லை, அப்படிதானே? கெட்டிருக்காங்களா? வேதனைப்பட்டவனை கேட்டால் தெரியும். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அவசியமில்லாமல் நம்பிக்கையோடு பணத்தை இழந்து வேதனைப்பட்டிருக்கு. அது நீதிமன்றத்து மூலமாக வருமா அப்படின்னு பார்த்தேன். நீண்ட காலம் கழித்து தான் வரும். ஆனால் அந்த வெற்றியை உருவாக்கி சம்மந்தப்பட்ட நபரை பேச வச்சு தந்தா போதுமில்ல. கால் வந்துட்டுவா, ஜெயிச்சு தாரேன். வேற என்ன வேணும்? தை மாதத்தில் கடை கட்ட வைக்கிறேன், அதில் வில்லக்கத்தை தீர்த்து தரேன். நல்லா. உன்னுடைய கான்ட்ராக்ட் தொழிலெல்லாம் கொஞ்சம் தடையாகி நஷ்டமாகி மனவேதனைப்பட்டிருக்கிய, சரியா?
அதனால் புரட்டாசி மாதம் வரை பொறுமையாக இருந்து அடுத்த வெற்றியை நாடுவோம். வெளிநாடு சம்பந்தமான சிந்தனை இப்போதைக்கு வேண்டாம். கால் வந்துட்டு வரலாம். வேற என்னப்பா வேணும்? பௌர்ணமி அன்னைக்கு என்ன வந்து பார், சரக்கு வாங்கிட்டு வா, முக்கரிகள் வாங்கிட்டு வா, நிலமாலை கொண்டு வா, வெற்றியோடு தரேன். நல்ல பிள்ளையா வெற்றி பெறலாம், புண்ணியம் அடைவீர். அதிலிருந்து மனசு சரியாகி தெளிவாக்கி கொண்டு வரணும், வெற்றி அடைய வைக்கணும். அவ்வளோதானே? எத்தனை குட்டிகள்? சரி, நல்லா இருக்காங்க. பௌர்ணமி அன்னைக்கு வாங்க. கர்மசாமிக்கு கர்மசாமி ஐயா, என் வாழ்க்கை பிரிஞ்சு இருக்கிற ஆசா. என் வாழ்க்கை மனைவி ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம்னு இருக்கிறேன். ஐயோ, அது எப்பயும் மாறும் அப்படின்னு கேட்டு வந்திருக்கா ஒருத்தன். கால் விட்டு வரலாம். கர்மசாமிக்கு சிங்கள தீவினுக்கோர் தம்பி வா, மூவேளு 21 நாள் கழித்து என்னை வந்து பார். வெற்றியான செய்தியும் உண்டு, வாழ்க்கையில் துணையும் உண்டு. நல்லா கர்மசாமிக்கு